வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேதரிங் பேண்ட்டு தாங்க. இது வந்து காலேஜில் லெக்கின் போட வேணான்ட்டாங்க. சரி, அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் இது மீட்ரு 50 ரூபா நம்ம லைனிங்க்கு எடுப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியலே நல்லா உழைக்குது. அதுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதுவும் நான் தைச்ச பேண்ட்டு தான். இந்த மாதிரி கீழே வந்து கொக்கி இல்லாமல் ஃபுல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து எலாஸ்டிக், அதாவது லெக்கின் மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இது மீட்ரு 50 ரூபா, 2 மீட்ரு வந்து 100 ரூபா தான். நம்ம தைக்கிற செலவு மட்டும்தான். மற்றபடி வந்து இது ஃபேண்ட்டும் நல்லா உழைக்குது ஓரளவுக்கு. இது லைனிங்காகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பூனம் ஃபேண்ட்டு எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் நல்லா உழைக்கும். நம்ம இந்த ஃபேண்ட்டு எப்படி தைக்க போகிறோம்னா சுத்தமாக நமக்கு அந்த பிசுறுன்றதே தெரியாமல் ஃபினிஷிங் நீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அந்த பிசுறு எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டாலும் வெளியில் வராது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் ஓரளவுக்கு. இப்போ கீழே வந்து நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு கீழே வந்து காலோட அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வேணுமா இல்லை வந்து ஓரளவுக்கு லூஸாக வேணுமான்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு கால் உள்ளே போகிற அளவுக்கு லூஸாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மேலே மார்க் பண்ணலாம். கீழே நான் உங்களுக்கு அகலம் சொல்லிடுறேன். கீழே வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். மடித்து தைச்சிட்டு நம்ம வந்து அதாவது வெளிப்பக்கம் தைச்சி மறுபடியும் பெரட்டி உள் பக்கம் தைப்போம். அப்போங்கும்போது நமக்கு உள்ள 2 பக்கம் தையல் வரனால ஓரளவுக்கு சரியாக வரும். இப்போ உயரம் பார்க்கலாம். நான் உயரம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன், ரொம்ப நீளமாக வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் இருந்தாலுமே மேலே வந்து நமக்கு ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் வருது. மேலே வந்து 4 பக்கம் வந்து கொஞ்சமாக நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ உயரம் பார்க்கலாம். இடுப்புலேருந்து உயரம் எடுங்க. இடுப்புலேருந்து உயரம் 37 இருக்குது, 37 வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ராலாம் வைக்கல, இதில் இருக்கிற உயரம் தான் வைக்கிறேன். இது எங்கள் பாப்பாவோட ஃபேண்ட்டு தாங்க. அது காலேஜில் வந்து இப்போ லெக்கின் போட வேணாட்டாங்க. நான் இருந்தாலுமே எல்லாமே லாங் டாப் தான், எதுவுமே ஓப்பன் டாப்பே இல்லை. ஓப்பன் டாப்புக்கு லெக்கின்னு போட விட மாட்டேன் நான். அகலம் வந்து 19 இன்ச்சு. இந்த சைடு உயரம் வந்து 9.5 இன்ச் வச்சுக்கோங்க. சைடு உயரம் 9.5, அந்த அகலம் வந்து நம்ம ஃப்ளிட்ஸு இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 19 இன்ச்சு. இப்போ நீங்கள் கீழே வளைவாக வர 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 நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருச்சிடலாம். பத்தாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஞ்சம் வெயிட்டானவங்கன்னா இந்த தொடப்பகுதியெலாம் கொஞ்சம் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணணும். இது நார்மலான ஃபேண்ட்டுன்றதுனால நான் வந்து சின்னதாக தான் வச்சுருக்கேன். நம்ம 2 பக்கம் தையல் போடுறனால உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். அப்படியே தேவைனாலும் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ இது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த மேலே வந்து நான் சைடில் வந்து நம்ம ஒட்டு கொடுக்க போகிறோம். இது மட்டும்தான் இதுக்கு ஜாயிண்ட். எப்பயுமே வந்து நம்மளை இந்த மாதிரி ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் தைக்கிற ஃபேண்ட் எதுவுமே ஓப்பன் டாப்பே அதிகம் இருக்காதுங்க. இப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு தான் நான் 5 ஓப்பன் டாப் தைச்சேன். ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்ம லாங் டாப்பே போட்டாலுமே லெக்கின் வந்து முழங்கால கீழே கொஞ்சம் தான் தெரியுது. அப்படி தெரிஞ்சாலுமே வந்து காலேஜில் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு புரியல. ஓப்பன் டாப்புக்கு போடக்கூடாதுன்றது வந்து ஓகே, ஆனால் லாங் டாப்புக்கும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதனால தான் ஒரு ஒயிட்டும் பிளாக்கும் தான் காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒயிட்டும் பிளாக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிளாக் பேண்ட்டு மட்டும் தைக்கிறது பார்க்கலாம். ஒயிட் கலர் வந்து நான் முடிச்சு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மேலே இந்த பட்டி உயரத்துக்கு 10 இன்ச் வச்சுருக்கேன் நான். ஏன்னா 1 இன்ச்சு வந்து நம்ம மடித்து எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருவோம். மிச்சம் வந்து 9 இன்ச்சு உயரம் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே உயரம் தேவையில்லை. நார்மலாக மடித்து தைக்கவும் சேர்த்து 10 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுங்க. இப்போ வந்து இது வந்து மேலேயும் நம்ம வந்து 2-3 பக்கம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி பேண்ட்டுக்கு கண்டிப்பாக சைட்லேயும் ஜாயின் பண்ணணும், மேலே பட்டிக்கும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் எல்லா பேண்ட்டுமே வருது. மேக்ஸிமம் வந்து நம்ம தனியாக செட்டாக ட்ரெஸ் எடுத்தாலும் அதுலேயும் அப்படி தான் வருது, ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம
இது ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸி தான். இப்போ அது வந்து கரெக்டாக 10 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இடுப்பு வந்து எந்தளவு தேவைன்றது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 4 பக்கம் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நான் கரைப்பக்கமாக எடுத்திருக்கேன். ஏன்னா மடித்து நம்ம எலாஸ்டிக் வந்து கரெக்டாக தையல் போட கரைப்பக்கம் வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால கரைப்பக்கமாக எடுத்திருக்கேன். இது 4 பக்கம் ஜாயிண்ட் வருது எனக்கு. இப்போ வந்து நம்ம கையிலலாம் அடிப்போம் இல்லையா, கையில் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு தையல் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு பக்கம் அதிகமாக வச்சுட்டு அந்த அதிகமாக இருக்க பக்கத்தை கவர் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் நம்ம மடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் எல்லாம் வைக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக அடிச்சுட்டு மேலே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் கோர்த்துக்கலாம். 2 தையல் தான் போடுறேன் நான். ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து ஃபேண்ட்டு வந்து தாங்க மாட்டேங்குது. ரஃப்யூஸ் போகிற நாளில் வந்து உட்கார செய்ய ஃபுல் டே போடுறனால வந்து தாங்க மாட்டேங்குது. அதனால நான் 2 தையல் போடுறேன். ஒரு தையல் மட்டும் போடலை, 2 தையல் போடுறேன். கீழே காலிலேருந்து போகிறதுக்கே நான் 3 தையல் இல்லைன்னு 4 தையல் போடுறேன். ஏன்னா சும்மா வந்து பிரிஞ்சிருச்சுன்னு கொண்டு வந்து தர்றாளுங்க. அதை பாப்பா வந்து பிரிஞ்சிருச்சுமா அதை அடிச்சு கொடுன்னு சொல்கிறப்ப வந்து நம்ம சும்மா அதை அடிச்சிட்டு இருக்க மாதிரி. அதனால் மேக்ஸிமம் 3 தையல் இல்லைன்னு 4 தையல் போட்டு விட்ருவேன். பாப்பாக்குன்னு இல்லை, என்னோடய கஸ்டமர் யாருக்காக இருந்தாலும் ஃபேண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் நான் 3 தையல் போட்டுருவேன். ஒரு தையல் மேலே இன்னொரு தையல், இன்னொரு தையல் மேலே இன்னொரு தையல், 3 தையலும் ஒட்டு மொத்தக்க அதாவது ஒரே மாதிரி நம்ம போடுறதுனால என்னென்னா அது வந்து டக்குன்னு பிரியாது. உங்களுக்கு ஒரு தையல் மேலே ஒரு தையல் போடும்போது சீக்கிரமாக நமக்கு பிரியாது. இப்போ மேலே வந்து 1 இன்ச் அகலத்துக்கு, அதாவது ஒரே மாதிரி இருக்கணும், 1 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது எலாஸ்டிக்கு. இது 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு. அதனால் வந்து ரவுண்டாக 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இந்தளவுக்கு ஓப்பன் வேணும் உங்களுக்கு, இந்தளவு ஓப்பன் வேணும். அது நம்ம எலாஸ்டிக் கோர்க்கிறதுக்கு. இப்போ கீழே வந்து நம்ம வந்து மேலே அந்த சைடில் நான் காமிச்சதுக்கு அதை நம்ம ஜாயின் போட்டுடலாம். அதை அடித்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துடலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் நீங்கள் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு மேல் பக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து அப்படியே மடித்து நம்ம கையிலையும் மூட்டுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்படி மூட்டுறப்ப வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த பிசுறெல்லாம் வெளியில் வராது. எல்லாத்துக்கும் 2 தையல் கூட போட்டுருங்க. இப்போ அடியில் கரை இருக்கனால இப்போ மேலே மட்டும் நான் ஒரு தையல் போடுறேன். சப்போஸ் கரை பக்கம் கரை இல்லை அப்படி மடித்து தான் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 தையல் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் ஜாயின் பண்ணணும். 4 பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து தள்ளி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வைக்கணும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அதவே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்போ வந்து நம்ம கீழே காலுக்கு நம்ம கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே கால் மடித்து தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 பீஸும் சமமாக இருக்கணும். உங்களுக்கு சமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து நான் ஏன் எலாஸ்டிக் கொடுத்து தைக்கிறேன் எல்லா ஃபேண்ட்டுக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னா வந்து அப்போ வந்து இப்போ காலேஜுக்கு போகிறாங்க, அவசரமாக பாத்ரூம் போகிறாங்க செய்கிறாங்க, கழட்டி மாட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதுனா நாடா கோர்க்கணும், சில சமயம் வந்து அது நாடா உள்ளே போயிடும். அதெல்லாம் வந்து கழட்டி கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து நம்ம வந்து லெகின் இது போட்டு பழகினால இந்த ஃபேண்ட்டுக்கு வந்து லெகின் மாதிரி நம்மளும் எலாஸ்டிக் வச்சு போட்டால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு வந்து அதுவே பழகி போச்சு. இப்போ இந்த ஃபேண்ட்டு தைச்சாலும் எலாஸ்டிக் தான் கேட்குறாங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே தைச்சிருக்கோம் இல்லையா, உள்பக்கம் வெளிப்பக்கம் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடித்து தைச்சிடலாம். இது கீழே வந்து ரொம்ப இழுக்காதீங்க, மெதுவாக மடித்து தையல் போடுங்க.
மெதுவாக மடித்து போடுங்க. இதுக்கு வந்து சில பேர் வந்து கொக்கி வைப்பாங்க. கொக்கி இதுக்கு தேவையில்லைங்க. நம்ம வந்து ஈஸியாகவே கால் வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸுன்றதுனால ஈஸியாக இழுத்து கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம கொக்கி தேவையில்லை. முன்னாடி வந்து தெரியாதப்போ நம்ம கொக்கி வச்சுருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து யாரும் அதிகம் கொக்கி வைக்கிறதில்ல. நம்ம லெகின் மாதிரியே போட்டுக்கிறாங்க. இப்போ 2 தையல் நான் போட்டுட்டேன். 2 தையல் போட்டுட்டு இது வந்து வெளிப்பக்கம், உள்பக்கம் கிடையாதுங்க, வெளிப்பக்கம். இது வெளிப்பக்கம் வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நீங்கள் தையல் போடுறப்போ ஓரத்தில் போடுங்க, ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ கீழே வந்து ரொம்ப அகலமாக இருக்கனால கொஞ்சம் அகலப்படுத்தி 1/2 இன்ச்சு அகலப்படுத்தி நான் போடுறேன். மேலே போக 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 நம்ம கொஞ்சம் அகலத்தை குறைச்சிக்கலாம். ஏன்னா மறுபடியும் திருப்பி நம்ம தையல் போடுறப்ப வந்து இந்த பிசுறெல்லாம் உள்ளே போகணும் இல்லையா, அதனால் வந்து மேலே போக போக 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுங்க. நீங்கள் சும்மா சாதாரண நீங்கள் எப்போயும் தைக்கிற சுடிதார் ஃபேண்ட்டுக்கே இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். அதாவது பூனத்தில் வர்றதில்ல ஃபேண்ட்டு, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா பிரிஞ்சு வராது. கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நான் பிரிஞ்சு வராத அளவுக்கு நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன், கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அமௌண்ட்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாவே தாராளமாக தருவாங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு பழகிட்டிங்கன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் போட்டால் கொஞ்சம் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூல், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து நமக்கு கழட்டி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் எலாஸ்டிக் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் கற்றுக்குங்க. நம்ம நூல்கண்டு கடைகளில் வந்து கிடைக்கிது எலாஸ்டிக்கு. 1 இன்ச் எலாஸ்டிக்கு, 1.5 இன்ச் எலாஸ்டிக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மிடி, இந்த மாதிரி ஃபேண்ட்டு இதுக்கெல்லாம் நம்ம வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி தையல் போட போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தள்ளியே தையல் போடுங்க. இல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் 1/4 இன்ச் அளவுக்கு போடுறேன். கீழே தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா கீழே காலில் அகலம் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அளவு ஃபேண்ட்டோட. ஏன்னா வந்து உள்ளே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பத்தாமல் போச்சுன்னா தான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வேணால் பிடிச்சி தைச்சிக்கலாம். பத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ நான் மொத்தம் 3 தையல் போடுறேன். ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 தையல் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து இது மாதிரி 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதுக்கும் கையில் எப்படி ஜாயின் பண்ணுவோம், தள்ளி வச்சு அது மாதிரி பிசுறுலாம் தெரியாத அளவுக்கு 2 தையல் போட்டு மடித்து தைச்சிடலாம். ஒரு இதை வந்து தள்ளி வச்சுக்கோங்க, அந்த இதை அப்படியே நம்ம திருப்பி மடித்து தைச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 ஜாயிண்ட் வந்து நமக்கு சரியாக வரணும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏற்றி தாத்தி வராத அளவுக்கு 2 ஜாயிண்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, ரொம்ப டைம் எடுக்காது. இது சீக்கிரமாகவே தைச்சி முடிச்சிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் மடித்து தைக்கலாம். பாருங்கள், இப்படி வந்துடுது இல்லையா, அதை நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இல்லை இதை வந்து நம்ம மடித்து தைக்காமல் விட்டோன்னா அப்படியே நம்ம தண்ணியில் போடப்பட துவைக்க அப்படியே நூலாக பிரிஞ்சிட்டு வந்துடும். அது வேஸ்ட் ஆகிடும் நமக்கு கிளாத்து. ரெண்டாவது நீட்டாகவும் இருக்காது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி நம்ம கழட்டினாலோ இல்லை வந்து தண்ணியில் அலசி போட்டாலும் செஞ்சாலும் பிரியாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிடுங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அப்புறம் உங்கள் பொண்ணுங்க வந்துட்டு ஓப்பன் டாப்க்கு வந்து லெக்கின் வந்து
போட வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து ஓப்பன் டாப்புக்கு லெகின் போடுறனால நமக்கு வந்து சில நேரம் ஓப்பன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து அது நமக்கு சில நேரம் வந்து இடுப்பெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஓப்பன் டாப்புக்கு லெகின் வேணான்னு சொல்லிடுங்க. பட்டியலா பேண்ட் அந்த மாதிரி போட சொல்லுங்கள். இது வந்து இடுப்போட எலாஸ்டிக் வந்து 13 இன்ச்சுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. 13.5 இன்ச் நான் வந்து சைடில் வந்து தையல் போடுறதுக்கும் சேர்த்து நம்ம உள்ளே கோர்த்து தையல் போகிறதுக்கு சேர்த்து 13.5 இன்ச்சு நான் கட் பண்ணுறேங்க. ஒரு பக்கத்துக்கு 13னா இப்போ 2 பக்கத்துக்கு சேர்த்துக்குங்க. 17 இன்ச்சு மொத்தம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மேலே வந்து நம்ம வந்து அந்த கொஞ்சம் ஓப்பன் விட்டோம் இல்லையா, அதில் தான் நம்ம கோர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாயின் பண்ணி ஃப்ளிட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரவுண்டாலாம் ஃப்ளிட்ஸு பட்டியலா பேண்ட் மாதிரி வைக்கக்கூடாது. முன்னாடி மட்டும்தான் வரணும் ஃப்ளிட்ஸு. இப்போ 4 பக்கம் அடையாளப்படுத்திக்கோங்க. 4 பக்கம் அடையாளப்படுத்திட்டு இருந்து ஒரு பக்கம் இருந்து நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. 4 பக்கம் ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சைடில் நமக்கு வருது பார்த்திங்களா, சைடு பகுதி, சைடிலேருந்து தான் இப்போ நான் வந்து வச்சு தைக்கிறேன். இது வந்து சென்ட்ரு பகுதி. சென்ட்ருலேருந்து இது வந்து மேலே நம்ம கால் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரு பகுதியும் அந்த மேலே நம்ம பட்டியில் இருக்க சென்ட்ரு பகுதியும் சேர்த்துக்கணும். அதில் இடப்பட்டு வர அந்த பகுதியை நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சிடணும். இப்போ அந்த 2 சென்ட்ரு பகுதியும் சேமாக வரணும். அதாவது வந்து மேலே அந்த பட்டிக்கு வர சென்ட்ரு பகுதி முன்னாடி வரதும் காலில் வர முன்னாடி பகுதியும் 2ம் சமமாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே அந்த இடப்பட்டு வர பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதைத்தான் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். அது வச்சுட்டு மீதி இந்த பக்கமாக அந்தளவுக்கு நம்ம வச்சுட்டு அப்புறம் அந்த இன்னொரு பக்கம் சைடில் வருது பார்த்திங்களா, அது நம்ம அடையாளப்படுத்திருக்கோம்ல, அது வரைக்கும் நீங்கள் வந்து தைச்சிருங்க. அப்புறம் மறுபடியும் ரவுண்டாக சுற்றி நம்ம தைச்சிட்டு வரும்போது அடுத்து இன்னொரு பக்கம் பின்னாடி பகுதி அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். குட்டி குட்டியாக வைங்க. ரொம்ப பட்டையாக வேணாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக தள்ளி கொஞ்சம் வச்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கிறனால பசங்களுக்கு வந்து உட்கார எந்திரிக்க வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து லெக்கின் வந்து ஓப்பன் டாப்புக்கு போட வேணான்னு சொன்னது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து சில நேரம் வந்து நமக்கு ஓப்பன் பகுதி வந்து மேலே இடுப்புக்கு மேலே சில பேர்த்துக்கு போயிடும். அப்போது நம்ம கை தூக்கி வேலை பார்க்கும்போது வந்து இடுப்பு பகுதி வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து நமக்கு இப்போ வண்டியில் உட்காரும் போது செய்யும்போது அந்த டாப்ஸ் விலகும் போது நமக்கு காலோட சேஃப் வந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு வந்து. அப்போது நமக்கு சங்கடமாக இருக்கும். 2வது வந்து லாங் டாப்பு இல்லை வந்து ஓப்பன் இல்லாமல் ஃபேண்ட்டு டாப்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு கீழே முழங்கால கீழே தான் தெரியும். மேலே ஃபேண்ட்டு வந்து எலாஸ்டிக் லூஸாக இருந்தாலோ இல்லை எப்படி இருந்தாலும் கீழே இறங்கினாலோ செஞ்சாலோ நமக்கு எதுவுமே தெரியாது. மேக்ஸிமம் வந்து ஓப்பன் டாப்புக்கு லெகின்னு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து நம்ம காலேஜ்லேயே அதுதான் கண்டிஷன் பண்ணுறாங்க, ஓப்பன் டாப்புக்கு வந்து லெகின் போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து அது பசங்களுக்கு வந்து அது பழகி போயிடும். காலேஜ் விட்டு வெளில வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போனால் கூட பசங்க வந்து அது போடக்கூடாது அப்படின்றது தான். அதனால தான் வந்து காலேஜ்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேலே அடிப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மேலே வந்து பட்டிக்கு வந்து கொஞ்சம் நம்ம எப்படி கைலி மூட்டுறது மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அந்த மேல் பகுதியை அப்படியே மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இப்போ அந்த மேல் பட்டி பகுதியை வந்து அப்படியே இந்த பக்கம் கவர் பண்ணி தைச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மேலே பட்டி வருது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி வச்சுட்டு அதுக்கு கீழே தான் ஃப்ளிட்ஸ் வைக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ அந்த பகுதியை தான் இப்போ நம்ம மடித்து வைக்க போகிறோம். நான் தைச்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 1/4 இன்ச்சுக்கு தள்ளி வைக்கும்போது நமக்கு வந்து மறுபடியும் நம்ம அதை மடித்து ரோல் பண்ணி உள்ளே விடுறதுக்கு அந்த பிசரெல்லாம் வசதியாக இருக்கும். அந்த பட்டி மேலே இருக்க பட்டி பகுதியை தள்ளி வச்சுட்டு அதுக்கு கீழே தான் வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கணும். நானும் ஒரு அம்மாவாக தான் சொன்னேன்,
தயவு செஞ்சு தப்புன்னா நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து 2 தையல் அப்படியே ரவுண்டாக கொடுத்துட போகிறேன். 2 தையல் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பனுக்கு விட்டுருந்தோம் இல்லையா எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கு, அது வழியாக நம்ம நாடை எப்படி கோர்ப்போம் அது மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துடலாம். நாடா கோர்க்குற மாதிரி ஃபுல்லாக எலாஸ்டிக் சுற்றி கோர்த்து வெளியில் கொண்டுட்டு வந்துடலாம். இது நாடா கோர்க்குற மாதிரியே தாங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நானும் எனக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் வச்சேன், நான் அப்படியே பழகி போச்சு. இப்போ ஈஸியாக தான் இருக்குது. நான் எல்லாம் இப்போ பாப்பாக்குன்னு பேண்ட்டை தைச்சேன்னா எலாஸ்டிக் இல்லாமல் இல்லை, நைட் ட்ரெஸ்ஸுக்கு இருக்கட்டும், நான் இப்போ எல்லா பேண்ட்டுக்குமே வந்து இப்போ எலாஸ்டிக், இப்போ கேதரிங் பேண்ட்டு இல்லைன்னா நைட் ட்ரெஸ்க்கு வந்து நம்ம பட்டியில் பேண்ட் மாதிரி தைச்சிட்டு மேலே எலாஸ்டிக் கொடுக்கறது எல்லாத்துக்குமே இப்போ நான் எலாஸ்டிக் தான் வைக்கிறேன். நல்லாயிருக்கு போடுறதுக்கு. ரெண்டாவது நம்ம வாங்கி வைக்கிறனால எலாஸ்டிக்கும் லூஸ் இல்லாமல் இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துவைக்கிறது ஃபுல்லாக வாஷிங் மிஷின்லாம் போடுறேன். அப்படி வாஷிங் மிஷின் போட்டாலுமே வந்து எலாஸ்டிக் லூஸ் ஆகிறதில்ல, எவ்வளோ நாளானாலும் நல்லாயிருக்கு. இப்போ இது மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம் வெளியில் எலாஸ்டிக்கை. ஊக்கு கழட்டிட்டு 2 சமமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அரை இன்ச்சு மேலே வச்சுட்டு இப்போ தைச்சிக்கலாம். சும்மா ஒரு 4 பக்கமும் தைச்சி எடுத்துக்குங்க. நாலு பக்கம் தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்து இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா சுற்றிலும் சமப்படுத்திடுங்க. நம்ம கையில் அப்படியே சுற்றிலும் இழுக்க உங்களுக்கு வந்து சமமாயிரும். சமமானதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் நம்ம வந்து விட்டுருந்தோம் இல்லையா கோர்க்கறதுக்கு, அந்த இதை வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துருங்க. நீங்கள் தைக்கும் போது அந்த எலாஸ்டிக் அளவுக்கு நம்ம தைச்சிடணும். 1 இன்ச் அளவுக்கு, கம்மியாக இருந்தால் உள்ளே போகாது. நீங்கள் கரெக்டான அளவில் 1 இன்ச்சுனா 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அந்த எலாஸ்டிக் உள்ளே போயிடும். இப்போ கரெக்டாக தைச்சிருங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்தே தைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் தைச்சிங்கன்னா சில நேரம் வந்து நம்ம தூக்கி விட்டு தைக்காமல் விட்டுருவோம், அப்போ வந்து பிரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொஞ்சம் முன்னாடி இருந்து தைச்சி எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு கையிலேயே நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் அந்த வந்து கிளாத் வந்து எலாஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த மெட்டீரியல் வந்து ஈவனாக வந்துடும் உங்களுக்கு எல்லா பக்கமும். இப்படியே தான் தருவாங்க. நம்ம வந்து லெக்கின் போடுறோம் இல்லையா, இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அப்படி விட போகிறதில்ல. சுற்றிலும் 2 தையல் போட போகிறோம். கீழே 1 மேலே 1 தையல் போட போகிறோம். நீங்கள் போடுறப்போ வந்து எலாஸ்டிக்கை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு தைக்கும்போது அது சுருக்கம்லாம் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இங்கிட்ட ஒரு கை பின்னாடி ஒரு கை பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப இழுக்க தேவையில்லை, கொஞ்சமாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இழுத்து பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி 2 தையல் போட்டுடலாம். மேலே கீழேயும் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ அப்படியே மேலே இன்னொரு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி தான் இழுக்கணும். கீழே வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மேலே இழுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கீழே இழுத்து பழகிட்டோம்ல, அது வந்து மேலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தைச்சிடலாம். இது வந்து 2வது நாடா குர்த்தா வந்து முன்னாடி மட்டும்தான் நம்ம வச்சு கட்டுவோம். ஆனால் இந்த பேண்ட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அப்போ பின்னாடி வந்து நம்ம நல்லாக அப்படி நஞ்சு போயிடும். ஆனால் இந்த பேண்ட் அப்படி கிடையாது. 2 பக்கமும் போட்டுக்கலாம், எங்கிட்ட வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டு அவசரத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்.
இப்போ இது அந்த பக்கம் முன்னாடி போகணும், இந்த பக்கம் நம்ம லெக்கின் எப்படி யூஸ் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். உள்பக்கம் இது நம்ம வந்து எந்த பக்கமுமே உங்களுக்கு பிசிறு தெரியாது. ஃபுல்லாக நான் கவர் பண்ணி தைச்சிட்டேன் பாருங்கள். இது வந்து சென்டர் பகுதி, முன்னாடி இந்த 2 கால் பகுதி, அதே மாதிரி இங்கே மேலேயும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் பிசிறு தெரியாது. நீட்டாக இருக்குது ஃபேண்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதில் என்ன கரெக்ஷன் இருக்கிறதுன்றதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.